வணக்கம் நண்பர்களே. ஒரு வாசிப்பு, ஒரு சொலவடை, ஒரு கதை. தமிழ் பழமொழிகள் என்ற ஒரு புத்தகத்தில் ஒரு சொலவடையை படித்தேன். சொலவடை பழமொழி கிட்டத்தட்ட ஒன்று தான், கொஞ்சம் மைல்டாக வித்தியாசம் இருக்கும். இலவசங்களை பற்றி. இரவல்ல கிடைச்ச மாட்டை நிலவுல கட்டி அடி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. இது என்னன்னா, இரவலாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை முழுமையாக துய்த்து விடு சொல்றது. யாருக்கிட்டையும் இரவுல ஒரு மாடு வாங்குறாங்க, அதை பக்குவமாக தானே பயன்படுத்தணும், நியாயமாக தானே பயன்படுத்தணும். ஆனால் அப்படி இல்லை, அது யாருக்கும் தெரியாம விடிய விடிய இரவுல போட்டு அதை ரொம்ப வேதனைப்படுத்தி முழுசுமா சக்கையா புழிஞ்சிக்குங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. அப்படி செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யறாங்க என்பது ஒரு ஏளனம் செய்யக்கூடிய ஒரு பழமொழி. சரி, அடுத்தது ஒரு கதை. அக்பர் பீர்பால் 2 பேரும் அரண்மனைக்கு மேலே நடந்து வராங்க. வரும்பொழுது மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க. வேடிக்கையான ஒரு சம்பவம். ஒரு வேலைக்காரரு டீப்பா மேலே எடுத்து தன்னுடைய செருப்பை வச்சுட்டு ஒரு பட்டு அங்கவஸ்திரத்தால் அழுத்தி தொடச்சிக்கிட்டே இருக்காரு. மேலே இருந்து பார்க்குறாரு அக்பர். அவருக்கு பெரிய ஆச்சரியம். பீர்பால் கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, என்னங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன்? பட்டு துணிங்க, அங்க வஸ்திரங்க, நல்லா விலை உயர்ந்த பட்டு மாதிரி தெரியுது, அதை வச்சு அவனுடைய சாதாரண செருப்பை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு மதிப்பு தெரியலையா என்று கேட்கிறார். பீர்பால் தான் எல்லாத்துக்கும் அற்புதமா விளக்கம் சொல்லுவார்ல, சிறப்பா சொல்றாரு. என்ன தெரியுங்களா, இந்த செருப்பு அவன் காசு கொடுத்து வாங்கினது. இந்த பட்டு அங்கவஸ்திரம் சொன்னீங்கல்ல, அது யாரோ அவனுக்கு இலவசமா கொடுத்துருக்காங்க. இலவசமா கொடுத்ததுனால அதனுடைய அற்புதம் மதிப்பும் அவனுக்கு தெரியல. அவன் காசு கொடுத்து வாங்கினதுனால இந்த செருப்பை ரொம்பவும் பெருசா நினைக்கிறான். அதனால இலவசத்துக்கு ஒரு மதிப்பும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு மதிப்பும் தான் ஜனங்க வச்சிருக்காங்க என்று ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அதனால இலவசத்தை ரொம்பவும் துச்சமாகவும் நினைக்க கூடாது. நம்ம காசு கொடுத்து வாங்குறோன்றதுனால அதை ரொம்ப பெருசாகவும் தூக்கி கொண்டாடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு காரணத்தோட அதனுடைய மதிப்போட அணுகணும் என்ற ஒரு கதையும் ஒரு சொலவடையும் படித்தேன். 2 வெவ்வேறு புத்தகத்துல படித்தேன். நீங்களும் வாசியுங்கள் நண்பர்களே. வணக்கம்.